छोड़ूंगा नहीं मैं तुम्हें छोड़ूंगा नहीं मैं तुम्हें. இது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான வார்த்தைகள். நாம் சில சந்தர்ப்பங்களில் சிலரை எச்சரிக்கையாக இப்படி சொல்வதுண்டு. छोड़ूंगा नहीं मैं तुम्हें, உன்னை நான் விடமாட்டேன். அதாவது எச்சரிக்கையாக நாம் இதனை சொல்வதுண்டு. நம்முடைய உள்ளத்தில் ஒரு கோபம் வந்துட்டால் அவரை நாம் छोड़ूंगा नहीं मैं तुम्हें, உன்னை நான் விடமாட்டேன் என்று கூறுவோம். छोड़ूंगा என்றால் விடுறது, நெஹி என்றால் இல்லை, மே நான், துமே உன்னை. எனவே உன்னை நான் விடமாட்டேன். மேலும் இதனை எச்சரிக்கை அல்லாமல் இரக்கமாகவும் எங்களுக்கு கூறலாம். छोड़ूंगा नहीं मैं तुम्हें என்றும் சொல்லலாம். அப்படியென்றால் உன்னை நான் விடமாட்டேன் என்று இரக்கமாகவும் கூற முடியும். அடுத்து अपनी हद में रहो, अपनी हद में रहो. ஹத் என்றால் எல்லைக்கு சொல்லப்படும். ஹத் அதாவது ஒவ்வொரு தால் முடியக்கூடிய பெயர் சொற்களும் அது பாவிக்கப்படுவது முஅன்னஸாக, பெண்பாலாக. அந்த வகையில் அப்னி ஹத் மே ரஹோ. எனவே அப்னி என்று ஹத்துக்கு முன்னால் அந்த யா அடையாளம் முஅன்னஸாக வந்திருக்கிறது. அப்படி என்றால் உன்னுடைய எல்லையில் இரு, பி இன் யுவர் லிமிட் என்று நாங்கள் கூறுகிறோம். அவ்வாறு கூறும் பொழுதும் ஒரு எச்சரிக்கையாக எங்களுக்கு சொல்லலாம். அதாவது அளவோடு இருந்து கொள் என்று நாங்கள் சொல்லுவோம். அளவோடு இருந்து கொள். அந்த வகையில் அப்னி ஹத் மே ரஹோ, இதனை நாம் ஒரு வார்த்தையாக கூறுவதாக இருந்தால் அப்னி ஹத் தனது எல்லையில், மேண்டா எல்லையிலே, அப்னி ஹத் தனது எல்லை, அப்னி ஹத் மே தனது எல்லையிலே, ரஹோ இரு என்று நாங்கள் கூறுவோம். அதாவது அளவோடு இரு என்று கூறுவதற்கு இவ்வாறு சொல்லப்படும். அப்னி ஹத் மே ரஹோ, அப்னி ஹத் மே ரஹோ, அளவோடு இரு.